அன்போடு உங்களை வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்ணிடும் போது சிலர் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டார்கள். இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டவங்களை ஏசப்பா வெறுமையை அனுப்பக்கூடாது என்று அவர்களை கோஷித்தார். அவர்களுக்கு வேண்டிய அப்பத்தை கொடுத்தார், மீனை கொடுத்தார். நீங்க ஆண்டவருடைய வசனத்தை ஆர்வமா கேட்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். விசேஷமாக இந்த 21 நாட்கள் கடைசி ஜெப நாளில் இருக்கிறோம். இந்த 21 நாட்களும் மறுரூபம் வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தாவீதின் வாழ்வில் இருந்து கடந்த 2 வாரங்களும் ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். பலர் நீங்கள் குறிப்பிடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். செய்தியை நீங்கள் ஒரு சின்ன பேப்பரெல்லாம் எழுதுகிற பழக்கம் இருக்கணும். ஒரு நோட்டு போட்டு எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நிச்சயமாய் இந்த வேத சத்தியத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இதை போல என்னை மாற்றும் என்று ஆண்டவரை கேளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார் என்பதை அடியேன் மனதார விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து இந்த மாசம் வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வாக்குத்தத்தம்? பாஸ்டர் நான் படுத்துவேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய மன்னாவை கொண்டு எங்களோடு பேசும். எங்கள் உள்ளங்கள் உமது வார்த்தையால் பலப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22 வசனம். புதிய ஏற்பாட்டிலே 181வது பக்கம். சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை தங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆமென். தாவீதை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி இந்த வார்த்தை. தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு எது விருப்பமோ அதை தாவீது செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை நேரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்ல வேண்டும் என்று அடியேன் வாஞ்சிக்கிறேன். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இதயமாய் இருப்பதாக. உங்கள் இருதயம் ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற இதயமாய் இருக்குமானால் அது மறுரூபமாகும். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். உங்கள் குடும்பம் மறுரூபமாகும். நமது சபை மறுரூபமாகும். இந்த நாட்களிலே தாவீதுக்குள் இப்படிப்பட்ட மாற்றம், இப்படிப்பட்ட மறுரூபம், இப்படிப்பட்ட இதயம் என்னென்ன காரியம் இருந்தது என்று நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட இதயம் எப்படி இருக்கும்? சில காரியங்களை எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அன்பானவர்களே, இங்கே தாவீது ராஜா ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒரு விண்ணப்ப வார்த்தையை வைக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், தேவரீர் இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆண்டவர் தாவீதை ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தி விட்டார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா இப்போது தாவீது. தாவீதுக்குள் ஒரு ஆசை இருந்தது, கர்த்தருடைய ஆலயம் கட்ட வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பேன். என் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு இருக்கிறபடியா நான் உன் வீட்டை கட்டுவேன், உன்னை இன்னும் மென்மேலும் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொன்னபோது தாவீது ஆலயத்தில் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இதற்கு நான் தகுதியே இல்லை. நான் சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பன். என்னை இம்மட்டும் ஒரு ராஜாவாய் உயர்த்தினீர். இதுவரைக்கும் என்னையும் என் வீட்டையும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தினார்.
அன்பானவர்களே, உங்களுடைய இருதயம் மறுரூபமாக வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டுமானால், தாவீதுக்குள் இருந்த தாழ்மையின் இருதயம் வேண்டும். முதலாவது ஒரு காரியம், தாழ்மையின் இருதயம் வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மையின் இருதயம் வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சிலர் பாருங்கள், பெருமையான பேச்சை பேசுவார்கள். எதை பேசினாலும் பெருமையாகவே பேசுவார்கள். தங்களை குறித்து பெருமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுப்பார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பாரா? யாரோடு கூட தேவன் எதிராளியா இருப்பார்? பெருமையா இருக்கிறவர்களுக்கு. யாருக்கு தேவன் இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார்? தாழ்மையானவர்களுக்கு. தாழ்வான இடத்தில் தண்ணீர் வந்து சேரும். உங்கள் உள்ளம் தாழ்மையா இருந்தால் உங்களை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு பெரிய ராஜா, பாபிலோனுக்கெல்லாம் பெரிய அரசன். அவன் பெருமை உள்ளவனா இருந்தபோது கர்த்தர் அவனை அடித்தார். அவனை ஒரு மிருகத்து கொப்பாய் மாற்றினார். பெரிய ராஜா, நான் என் சுயம், என் விருப்பம், நான் கட்டின அரண்மனை, நான் என்று மேட்டிமை வந்தபோது அவன் வீழ்த்தப்பட்டான், தாழ்த்தப்பட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசு யார் தெரியுமா? அவன் வில தள்ளப்பட்ட ஒரு தேவ தூதன், லூசிபர் என்கிற சொல்லுகிற இன்றைக்கு பிசாசு. இன்றைக்கு பொல்லாத கிரியை செய்து கொண்டிருக்கிற இருளின் அதிகாரத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? ஒரு நாள் அவன் விசேஷமான தேவ தூதன், தேவ சமூகத்தில் இருக்கிற பிரதான தூதனில் ஒருவனா இருந்தான். அவன் ஏன் தள்ளப்பட்டான் தெரியுமா? பெருமை வந்ததான். நான் தேவனுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்கிற பெருமை வந்தபோது அவன் தள்ளப்பட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் தாழ்மையை சொல்லுகிறேன், நமக்குள் பெருமை வராமல் கர்த்தர் காக்க வேண்டும். பெருமையுள்ள எண்ணம், பெருமையுள்ள பேச்சு, பெருமையுள்ள சிந்தனை ஆசீர்வதிக்கப்படாது. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு வானத்தையும் பூமியை படைத்த சகல வல்லமையின் தேவனாய் இருந்தும் அவர் தம்மை தாழ்த்தி மனுஷ சாயலாகி சிலுவை சுமந்தார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் தாழ்மையுள்ள இருதயத்தோடு இருந்து கொள்ளுங்கள். தாழ்மையின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்தவே உயர்த்துவார். அருகாமையில் இருக்கிறவர்களே கரங்களை பிடித்து சொல்லுங்கள், தாழ்மையுள்ள இருதயம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். எடுத்து வாசியுங்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாமாக. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். அன்பானவர்களே, இந்த இடத்தில் மேவிபோசேத் என்கிற ஒரு மனிதனை பார்த்து தாவீது ராஜா அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், யோனத்தான் தாவீதுக்கு நன்மை செய்தார். சவுல் கொல்ல நினைத்த போதெல்லாம் யோனத்தான் தாவீதை காப்பாற்ற உதவி செய்தார். யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையை மறக்காத அந்த தாவீது, யோனத்தான் செய்த நன்மையை மறக்காத அந்த தாவீது என்ன செய்தார் தெரியுமா? யோனத்தானின் சந்ததியில் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்தபோது மேவிபோசேத் என்கிற குணமாக்கப்பட்ட ஒரு மகன் யோனத்தானுக்கு இருந்தார். அந்த மனிதனை அழைத்து தாவீது ராஜா சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு உன் தகப்பனாருடைய எல்லா நிலங்களை கொடுப்பேன், நீ என் பந்தியில் தினந்தோறும் அப்பம் புசிப்பாய் என்று தாவீது சொல்றார். தாவீதுக்குள் இருந்த இதயம் எப்படிப்பட்ட இதயம் தெரியுமா? நன்றி மறக்காத இதயம், நன்றி மறவாத இதயம் தாவீதுக்குள் இருந்தது. அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நன்றி மறக்காத இதயம் இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறக்கவே கூடாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ செய்த நன்மையை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். யார் இந்த பழக்கத்தை கொண்டு வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று
நாம் 103ஆம் சங்கீதத்தில் 2 வசனங்களை சொல்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறோம். ஆனால் எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறவாத இருதயத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை அசைத்து ஆமென் சொல்லுவோமாக. நன்றி மறக்க கூடாது. தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை மறந்து விடாதிருங்கள். தன் ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். இதை காட்டிலும் என்ன கொடுக்க வேண்டும் உங்களுக்கு? நன்றி மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த ஒத்தாசையை மறந்து விடாதிருங்கள். பிள்ளைகளே, பெற்றோர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடாதிருங்கள். அவர்கள் வயதான பின்பு அவர்கள் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்யுங்கள். இன்றைக்கு அநேக பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறவர்கள் உண்டு. அநேக பெற்றோர்களை கண்டுகொள்ளாத பிள்ளைகள் உண்டு. ஆனால் உங்களை தாழ்மையாய் சொல்கிறேன், உங்கள் பெற்றோருக்கு பதில் நன்மை செய்யுங்கள், நேசியுங்கள். நன்மையை பெற்றுக் கொண்டவர்களாய் மாத்திரம் விடாமல் பதில் நன்மை செய்ய பழகிக் கொள்ளுங்கள். நன்றியை மறந்து விடாதிருங்கள். தேங்க்யூ என்றாவது சொல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நன்றி என்று சொல்லுங்கள். அதை தாழ்மையா எண்ணாதிருங்கள். அது ஒரு நல்ல வார்த்தை. யாராவது உங்களுக்கு உதவி செய்தால் நன்றி என்று சொல்லுங்கள். உண்மையாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் நன்றி மறவாத இருதயமா இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என் இதயம் நன்றி மறவாத இதயமா இருப்பதாக. யாராவது உங்களுக்கு உதவி செய்தாலோ, யாராவது உங்களுக்கு ஒரு ஒத்தாசை பண்ணினாலோ அவர்களுக்கு நன்றி சொல்ல மறவாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தாவீதின் இருதயம் நன்றி மறவாத இருதயம். அவனுடைய இருதயம் நன்றி மறக்கவில்லை. யோனத்தான் செய்த நன்மைக்கு மேகி போசத்துக்கு எல்லாம் கொடுத்தது மட்டுமில்லாமல் அவரோடு கூட அமர்ந்து சாப்பிட தாவீது உதவி செய்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நன்றி மறவாத இருதயத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். அப்பொழுது தாவீது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் தாவீதை நோக்கி 14ஆம் வசனம் வாசியுங்கள். ஆனாலும் நீ காரணமா இருந்தபடியினால் ஆமென். இந்த இடத்தில் அன்பானவர்களே, நாம் வாசிக்கிறோம், நாத்தான் என்கிற நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்தில் தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு செய்தேன். இந்த இடத்திலே நாத்தான் தீர்க்கதரிசி ராஜ சமூகத்துக்கு வருகிறார். ராஜ சமூகத்துக்கு வந்து ராஜாவினிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். நன்றாய் கவனியுங்கள். ராஜாவினிடத்தில் சொல்கிறார், ராஜாவே, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கிறார், அவருக்கு எல்லாம் இருக்கிறது. அதே போல் ஒரு ஏழை இருக்கிறார், அவனுக்கு ஒரே ஒரு ஆடு இருக்கிறது. ஐஸ்வர்யவானை சந்திக்க ஒரு விருந்தாளி வருகிறார். வந்தபோது ஐஸ்வர்யவான் தனக்குண்டானவற்றை கொடுக்க மனதில்லாமல் ஏழையா இருக்கிற இடத்தில் அந்த இருந்த ஒரு ஆட்டை எடுத்து அடித்து அந்த விருந்தாளிக்கு கொடுக்கிறார் என்று சொன்ன உடனே தாவீதுக்கு ஒரு பெரிய கோபம் வந்துவிட்டது. தாவீது ஒரு ராஜா, நீதி செய்கிற ராஜா, தீர்ப்பு செய்கிற ராஜா. யாராவது தவறு செய்தால் தவறு என்று சொல்லுகிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா சொல்லுகிறான், அந்த ஐஸ்வர்யவான் செய்தது பாவம், அவன் செய்தது தண்டனைக்குரியது, அவன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று ஒரு தீர்ப்பு சொல்லும் போது இந்த நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தியத்தை சொல்கிறார். தாவீது ராஜாவே, நீதான் அந்த மனுஷன். ஊரியாவை கொன்று பத்சேபாவை நீ உமக்கு மனைவியாய் தெரிந்து கொண்டது பாவம் என்று சொல்லி நேருக்கு நேர் சொல்லுகிறார். நீதான் அந்த பாவம் செய்த ராஜா என்று சொன்னபோது தாவீது உள்ளம் உடைகிறது. உடைந்து நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அன்பானவர்களே, தாவீதுக்குள் இருந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? தன் தவறை ஒத்துக்கொள்ளுகிற இதயம், தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற இதயம்
தாவீதுக்கு இருந்தது. அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நான் தாழ்மையாய் சொல்கிறேன், அநேகர் தங்கள் பாவங்களை மறைத்து வாழ்வார்கள், தங்கள் தவறை மறைத்து வாழ்வார்கள். தாங்கள் தவறு செய்தாலும் அதை வெளியே சொல்ல விரும்பவே மாட்டார்கள். ஆனால் தாவீது தன் பாவத்தை மறைக்காமல் அதை வெளியரங்கமாய் சொல்கிறார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறான். வேத வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த காலை நேரத்தில் உங்கள் தவறை நீங்கள் மறைக்க கூடாது, ஆண்டவர் முன்பாக மறைக்க கூடாது. நீங்கள் ஒருவேளை இடறினாலும், நீங்கள் ஒருவேளை தவறு செய்தாலும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை கொடுப்பார். பாவத்தை மறைத்து வாழாதிருங்கள். அன்பானவர்களே, இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனிதனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்த பாவிகள் தான். ஆனால் இயேசுவின் இரத்தம் நமது சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, அநேகர் பாவத்திலேயே வாழ்வார்கள், பாவத்திலேயே இருப்பார்கள், தவறு என்று தெரிந்து துணிந்து செய்வார்கள். வேண்டாம் அன்பானவர்களே, பாவம் உங்களை பாதாளம் கொண்டு போகும், பரிசுத்தம் உங்களை பரலோகம் கொண்டு போகும். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த பாவத்தையும் செய்யாதிருங்கள். அந்த பாவத்தின் விளைவு உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும், பரிசுத்தம் உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகும். தாவீது தன் பாவத்தை ஒத்துக்கொண்டார். ஆண்டவரே நான் பாவி, என்னை கழுவும் என்று கதறி ஜெபித்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சின்ன காரியத்தில் இடரும் போது கூட ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேளுங்கள், பாவ மன்னிப்பை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். ஒரு போதகர் இப்படி சொன்னார், நீங்களும் நானும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல, பன்றி குட்டி என்ன செய்யுமா, சாக்கடை என்று தெரிந்தே சாக்கடையில் ஊறி அதில் விளையாடும், அதிலே தங்கும். அதை என்னதான் நாம் வெளியே எடுத்து குளிப்பாட்டி வைத்தாலும் மீண்டும் போய் அதே சாக்கடைக்குள் விழும். அது பாவம் செய்கிற மனுஷனின் அடையாளம், பாவத்தில் இருக்கிற மனிதனின் அடையாளம், பாவத்தை விரும்புகிற மனிதனின் அடையாளம். பாவம் என்று தெரிந்தும் அதை விரும்பி ஓடி போய் விழுகிறவர்களின் அடையாளம் பன்றிக்குட்டியின் அடையாளம். ஆனால் ஆட்டுக்குட்டி எப்படி தெரியுமா, தன்மேல் சின்ன கரை பட்டாலும், தன்மேல் சின்ன அழுக்கு பட்டாலும் அதை 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 சுத்தப்படுத்துவதற்கு, அது தன்னை விட்டு நீக்குவதற்கு அதுக்கு ஏதாயிரம் செய்யும். சிவரில் உரைச்சி அந்த அழுக்கு தன்னை விட்டு போகும்படி முயற்சி எடுக்கும். இது ஒரு ஆட்டுக்குட்டியின் அடையாளம். நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டிக்கு அடையாளம் படவர்கள். சபை ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடையாளம். பரிசுத்தத்தை விரும்புகிற பிள்ளைகள் சபையில் இருக்கிறார்கள். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப நீங்களும் நானும் பாவம் தவறு செய்யும் போது ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேட்போம். ஆண்டவர் அந்த கிருபையை தந்து நம்மை தூக்கி நிறுத்துவாராக. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அருகாமையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் பக்கம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. உங்க தவறை ஒத்துக்கொண்டு மறைச்சு வாழாதீங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. தாவீதை மீண்டும் தேவன் எடுத்தது போல உங்களை தேவன் மீண்டும் எடுத்து உயர்த்த போகிறார். தாவீதை தேவன் ஆசீர்வதித்தது போல உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். தாவீது மேல் ஒரு கிருபை வைத்தது போல இங்க இருக்கிற எல்லார் மேலும் தேவன் ஒரு கிருபையை வைக்க போகிறார். கரங்களை அசைத்து ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். நான்காவது ஒரு காரியம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து ஆமென் ஆமென் அல்லேலூயா. தாவீதின் இதயம் எப்படி இருந்தது? ஒரு தாழ்மையான இதயம், a humble heart, நன்றி மறவாத இதயம், thankful heart, தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற இதயம், a heart that confess its sin. நான்காவது ஒரு காரியம் பாருங்கள். தாவீது பாவம் செய்த போது கர்த்தர்
தாவீதின் மகனை அடைத்தார். தாவீதுக்கு பிறந்த பிள்ளை செத்து போயிற்று. அன்பானவர்களே, அது பயங்கரமான வியாதியோடு இருந்தது. அது சாகிற தருவாயில் இருக்கிறது. இன்னும் சாவதற்கு முன்பு தாவீது என்ன செய்கிறார் என்றால், ஆலயத்துக்கு வந்து உபவாசித்து ஜெபிக்கிறார். வசனம் சொல்கிறது, அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தலையிலே கிடந்தார். பாருங்கள் அன்பானவர்களை, கொஞ்சம் கவனியுங்கள். தாவீதின் பிள்ளை வியாதியா இருக்கிற போது தாவீது ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறார், பிரார்த்தனை பண்ணினார், உபவாசிக்கிறார், ராம் முழுவதும் தரையிலே விழுந்து கிடக்கிறார். அன்பானவர்களே, நாம் 1/2 மணி நேரம் ஜெபிப்பதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். 1 மணி நேரம் ஜெபித்தாலே நமக்கு வானம் திறக்கப்பட வேண்டும் என்று நினைப்போம். 1 நேரம் உபவாசித்தாலே முடித்தவுடனே அற்புதம் நடக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். பாருங்கள், தாவீது ராம் முழுவதும் தரையில விழுந்து கிடக்கிறார். 7 நாள் ஆகிறது. 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருக்கும் ஒரு தாவீதின் இதயம்? இவன் உபவாசித்த உபவாசத்தின் நோக்கம் பிள்ளை சாகக்கூடாது, பிள்ளை பிழைக்க வேண்டும் என்று உபவாசித்தான், பிள்ளை பிழைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினான். தீவிர உபவாசம், தீவிரமாய் தரையிலேயே விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே, நீ இந்த பிள்ளையை காப்பாற்றினால் தான் எந்திரிப்பேன் என்று சொல்லத்தக்க அளவுக்கு தீவிரமாய் ஜெபிக்கிறார். ஆனாலும் பிள்ளை மரித்து போனது. கர்த்தர் அடித்து விட்டார். அந்த தாவீதுடைய பாவத்தின் தண்டனை அது. இந்த தண்டனை என்று தெரிந்த போது கூட, பிள்ளை செத்து போயிற்று என்று தெரிந்த உடனே இந்த தாவீது பண்ணின காரியம் ஆச்சரியமா இருந்தது. இவர்கள் தாவீதிடத்தில் சொல்லவே பயப்படுகிறார்கள். ஐயோ, பிள்ளை உயிரோடு இருக்கும் போதே இவ்வளவு அழுது ஜெபம் பண்ணினார், செத்து போயிற்று என்று எப்படி இவருக்கு சொல்ல முடியும் என்று நினைத்த போது இந்த சத்தத்தை தாவீது கவனிக்கிறார். பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டு அவர் எழுப்பி ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசி வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பணிந்து கொள்கிறார். அன்பானவர்களே, நான் தாழ்மையை சொல்கிறேன். தாவீதின் இதயம் எப்படிப்பட்ட இதயம் தெரியுமா? கர்த்தரை விட்டு விலகாத இதயம். நான் எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும், என் ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்காவிட்டாலும், என் தேவன், என் ஆண்டவர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை அடித்தாலும் அடைப்பார். அவர் என்னை காயப்படுத்தினாலும் காயம் கட்டுவார். அவர் என்னோடு கூட இருந்து முடிவு வரை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை இந்த தாவீதுக்குள் இருந்தது. தாவீதின் இருதயம் கர்த்தரை விட்டு விலகாத இருதயமாய் இருந்தது. அன்பானவர்களே, பல நேரங்களில் பல தேவ பிள்ளைகள் ஒரு சின்ன அற்புதம் நடக்கலன்னா ஆண்டவர் விட்டு பின்வாங்கிடுவாங்க. ஒரு சின்ன ஜெபம் கேட்கப்படலன்னா கர்த்தரை விட்டு விலகிற அநேகர் இருப்பார்கள். ஒரு நன்மை நடக்கலன்னா ஆண்டவர் மறந்து போகிறவர்கள் பலர் இருப்பார்கள். தாவீது தீவிர உபவாச ஜெபம் ஏறெடுத்தும் ஆண்டவர் அந்த பிள்ளையை காப்பாற்ற போதும் எழுப்பி உடனே செய்கிறார். பாருங்கள், ஸ்நானம் பண்ணி வஸ்திரத்தை மாற்றி மறுபடியும் ஆலயத்துக்கு வந்து பணிந்து கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட ஒரு இருதயம், கர்த்தரை விட்டு விலகாத ஒரு வைராக்கிய இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக. கரங்களை அசைத்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்கள், சில காரியங்களை குறித்து என்னிடத்தில் சொல்வது உண்டு. பாஸ்டர், இந்த அற்புதம் மட்டும் நடக்கட்டும், நாங்க தொடர்ந்து சர்ச்சுக்கு வர்றோம். இந்த அற்புதம் மட்டும் நடக்கட்டும், உடனே ஞானஸ்நானம் நடக்கிறோம். இந்த அற்புதம் மட்டும் நடக்கட்டும், என்ன சொல்றது, ஊழியத்துக்கு வர்றோம். இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொன்னதை செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர்கிட்ட டீல் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சில டீலிங் வைப்பாங்க. எனக்கு ஆண்டவர் இதை செய்யட்டும், உடனே நான் ஞானஸ்நானம் எடுத்துறேன். ஆண்டவர் எனக்கு இதை செய்யட்டும், உடனே நான் சர்ச்சுக்கு வர்றேன். ஆண்டவர் எனக்கு இதை செய்யட்டும், என் பாவத்தை எல்லாம் விட்டுறேன். அவர் ஆண்டவர் செய்யலன்னா பாவத்தை விட மாட்டீங்களா? ஆண்டவர் செய்யலன்னா ஞானஸ்நானம் எடுக்க மாட்டீங்களா? ஆண்டவர் செய்யலன்னா சர்ச்சுக்கு வர மாட்டீங்களா? பாருங்க, அதெல்லாம் தவறான எண்ணங்கள். வசனம் சொல்லுகிறது, ஒரு தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சில நினைப்பாங்க, ஆண்டவர் என்ன பேசட்டும், அப்பதான் நான் நம்புவேன். சில நினைப்பாங்க, ஆண்டவர் எனக்கு தரிசனம் ஆகட்டும், அப்புறம் நான் அவரை நம்புறேன். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்க உள்ளத்துல நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தரை பரீட்சை பாராதிருங்கள். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது.
எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்கள் மேல் தமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருள பண்ண வல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. தாவீதின் இதயம் கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. நன்மை நடக்காவிட்டாலும், ஜெபித்தது கிடைக்காவிட்டாலும் கர்த்தரை விட்டு விலகாத இதயம் தாவீதுக்குள் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஒரு தீர்மானம் பண்ணக்கூடாதா? ஒரு பொருத்தனை பண்ணக்கூடாதா? ஒரு காரியம் சொல்லி ஆண்டவர் செய்யக்கூடாதா? செய்யலாம். நீங்கள் ஆண்டவர் சொன்னதுக்கு மிஞ்சி செய்யணும். இந்த மாதிரி நான் சர்ச்சுக்கு வர்றது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, ஊழியத்துக்கு வர்றது, இந்த காரியத்திலெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட இது பண்ணக்கூடாது. அண்ணால் மாதிரி விசேஷமா யாருமே செய்யாததை நீங்கள் ஒரு பொருத்தனையாய், ஒரு தீர்மானமாய் நீங்கள் விரும்பினால் செய்யலாம். அண்ணால் ஒரு பொருத்தனை மனிதர் பார்த்தீங்களா, எனக்கு நீ ஒரு பிள்ளையை தந்தால் அதை நான் உமக்கே கொடுக்கிறேன். அது சட்டம் அல்ல. பிள்ளை பிறந்தால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அல்ல. அதை காட்டிலும் செய்வதுதான் ஒரு பெரிய தீர்மானம். சிலர் சட்டத்தையே மீறுவார்கள். எது சட்டம்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவ நியமனம். அதை சொல்லுவாங்க, எனக்கு அற்புதம் நடந்தா ஆராதனைக்குவாங்க. இது பெரிய ஒரு தீர்மானம் அல்ல. கர்த்தர் எனக்கு ஏதாவது அற்புதம் செய்தால் நான் காணிக்கை கொடுக்கிறேன், இது பெரிய தீர்மானம் அல்ல. ஏன்னா நான் கொடுப்பது தேவன் நியமித்த ஒரு தீர்மானம். இது போல ஞானஸ்தானம் எடுப்பது, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தால் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், இல்லை, இது ஒரு பெரிய தீர்மானம் அல்ல. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பது தேவ பிரமாணம். இதுக்கு கீழ்ப்படிந்தாலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் வித்தியாசமாக ஒரு தீர்மானம் எடுக்கலாம். எனக்கு ஆண்டவருக்காக நான் வித்தியாசமாய் செய்வேன், தேவ சட்டத்தை மிஞ்சி அதற்கு அதிகமாய் நான் செய்வேன், வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல 7 நாள் ஆலயத்தில் இருப்பேன் அப்படின்றது ஒரு பெரிய தீர்மானம். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். 7 நாள் நான் சர்ச்சுக்கு வருவேன், 7 நாள் நான் ஆலயத்தில் இருப்பேன், அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நீங்க விரும்பினால் செய்யலாம். ஆனா சிலர் பாருங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சாதான் சர்ச்சுக்கே வருவேன்னு சொல்லுவாங்க. அது பெரிய தீர்மானம் அல்ல. இது பெரிய தீர்மானம். என்ன பெரிய தீர்மானம்? 7 நாள் நான் சர்ச்சுக்கு வர்றேன், 7 நாள் ஆலயத்துல வந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போறேன், இது ஒரு பெரிய தீர்மானம். இப்படி ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை சேர்த்து சொல்லலாமா? தாவீதின் இதயம் கர்த்தரை விட்டு விலகாத ஒரு இதயம். அடுத்த ஒரு காரியம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். 16:5 தாவீது 5 சாரி 16:5 இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற ஏலாவின் குமாரனாகிய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சிமேயி அவனை தூஷித்து, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். போதுமானது. இந்த இடத்திலே தாவீது ராஜா தன் மகனுடைய அப்சலோமுக்கு பயந்து வனாந்திரத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். போகும்போது சிமேயி என்கிற ஒரு மனுஷன் தாவீதை தூஷிக்கிறான். வலதுபுறம் இடதுபுறம் பராக்கிரமசாலிகள் இருக்கிற இடத்திலே கற்களை தாவீது மேல் எரிந்து மண்ணை தூற்றி, நம்ம உலகத்துல பார்ப்போம்ல, சிலர் தூசிப்பாங்கல்ல, நாசமா போயிரு, விளங்காம போயிரு சொல்ற மாதிரி தாவீது ராஜாவை இந்த சிமேயி தூசிக்கிறான். தொலைந்து போ, தொலைந்து போ என்று கற்களை எரிந்து மண்ணை தூற்றி அவன் தூசிக்கிறான். பாருங்கள், அப்ப தாவீது ராஜா கூட இருந்தவங்க எல்லாம் பலசாலிகள், போர் வீரர்கள். அங்க அபிஷை சொல்றான், ராஜா அந்த சிமேயை நான் கொல்லட்டுமான்னு கேட்ட போது அவன் சொல்றான், வேண்டாம் விட்டு, அவன் தூசித்தால் தூசிக்கட்டும், கர்த்தர் அவனை தூசிக்க இடம் கொடுத்திருக்கிறார். இவன் தூசிக்கிற தூசணையை கர்த்தர் பார்த்து எனக்கு நன்மை செய்வார் என்று சகித்து கொண்டார். ராஜா சகித்து கொண்டார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் நிந்தனைகளை சகிக்கிற ஒரு இருதயம் இருப்பதாக. உங்களை யாராவது ஒரு காரியம் சொல்லிட்டா கொஞ்சம் பொறுமையா சகிக்கிற இதயம் நமக்கு இருக்கட்டும். பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு பிரச்சனை வராத அளவுக்கு, வராத வரைக்கும் நம்ம எல்லாம் தேவதூதர்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலைன்னா நீங்க எப்படிதான் இருப்பீங்க? என்ன எல்லாம் ரெண்டு ஒரு மாதிரி பாக்குறீங்க?
உங்களை யார் அடிக்காத வரைக்கும் நீங்களா யாருதான் தேவதூதர்கள். உங்களை யாராவது அடிச்சாதான் தெரியும் உள்ள யார் இருக்கிறார். சொந்தம் உங்களை ஒருத்தர் காலை மிதிக்காத வரைக்கும் நீங்களா யாருதான் தேவதூதர்கள். யாராவது உங்க காலை மிதிச்சாதான் தெரியும் உள்ள உங்களுக்குள்ள 2 கொம்புள்ள ஆள் இருக்கா இல்ல உண்மையிலே தேவதூதர் இருக்கிறாரா. உங்களை யாராவது திட்டாத வரைக்கும் நீங்க எல்லாம் தேவதூதர்கள். உங்களை யாராவது சிலுவையில் அடிக்காத வரைக்கும் நீங்க எல்லாம் நம்மள தேவதூதர்கள். நான் இதைதான் சேர்த்து சொல்றேன். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாதான் தெரியும் உள்ள உண்மையிலே யாரு இருக்கிறான்னு தெரியும். இங்க தாவீது ராஜாவை பாருங்க, ஒரு சாதாரண ஒரு குடிமகன், சாதாரண ஒரு மனுஷன் கல்ல விட்டு எரிஞ்சு மண்ணை தூத்து நீ தொலைந்து போன்னு திட்டுறான், நிந்திக்கிறான். ஆனா அந்த தாவீது என்ன சொல்றாருன்னா, இவன் நிந்திக்கிற நிந்தையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றுவார். இந்த நிந்தைக்கு தக்கதாக என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று தாவீது ராஜா நிந்தையை சகித்துக் கொள்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை யாராவது சொல்லிட்டாங்கன்னு நீங்க துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, அந்த நிந்தையை பார்த்து கலக்காதீங்க, அதை சகித்துக் கொள்ளுங்கள். இயேசுவே நிந்திக்கப்பட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நிந்திக்கப்பட்டார், இயேசுவே அடி வாங்கினார், இயேசுவே காரிய துப்பிடார். உங்க மேல யாராவது காரி துப்பி இருக்கிறார்களா? உங்க மேல யாராவது காரி துப்பி இருக்கிறார்களா? இயேசுவை காரி உமிழ்ந்தார்களாம், கண்டத்தில் அரைந்தார்களாம். ஒரு சவுக்கல் உங்களை அடிச்சிருக்கிறாங்களா? யாராவது இயேசுவை பாருங்கள், வாரினால் அடித்திருக்கிறார்கள், விழாவில் ஈட்டியால் குத்தினார்களாம். இன்னைக்கு யாராவது விழாவில் குத்து வாங்கிக்கிறீங்களா? சோத்திரம். இயேசு விழாவிலே ஈட்டியால் குத்தினார்கள், முன் கிரீடத்தை தலையில் வைத்தார்கள். இவ்வளவையும் ஆண்டவர் இயேசு சகித்தார். பொறுமையாய் சகித்து அடித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பாஸ்டர், இப்படிலாம் நாங்க இருந்தா நாங்க ஏன் எங்க இருக்கிறோம், பரலோகத்துல இருந்திருப்போமா அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நிந்தைகளை சகிக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. உங்க வீட்டிலையும் கொஞ்சம் யாராவது ஏதாவது சொன்னா சகிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. உங்க வேலை ஸ்தலத்துல, சபையில் கூட நமக்கு நல்ல சகிப்புத்தன்மை வேண்டும். அவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்கன்னு நம்ம துக்கப்படக்கூடாது. ஒரு சகிப்புத்தன்மை வேண்டும். இன்னைக்கு பாருங்கள், அநேக படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியர் ஏதோ ஒன்றை சொன்னார் என்றதுக்காக தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். ஆசிரியர்கள் கூட நேசிக்கவில்லை என்று தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, இளம் பிள்ளைகளே, தாழ்மையாய் சொல்லுகிறேன், தோல்வியை கண்டு பயப்படாதிருங்கள். தோல்வி உங்களை வெற்றிக்கு உருவாக்கும். உங்களை யாராவது அவமதித்தால் பயப்படாதிருங்கள். உங்களை யாராவது நிந்தித்தால், அற்பமாய் நினைத்தால் நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. இதையாவது கொஞ்சம் சத்தமா சொல்றீங்க. அல்லேலூயா. தோல்வியை கண்டு விடக்கூடாது. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. அல்லேலூயா. யாராவது உங்களை நிந்திச்சு அவமதிச்சா கலங்காதீங்க. உங்க ஆசீர்வாதம் பெருசா வரப்போகுது. சொல்லுங்க, உங்களை யாராவது கல்ல விட்டு எரிஞ்சா, உங்களை யாராவது அவமானப்படுத்தினா உங்களுக்கு ஆசீர்வாதம் பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிந்திக்கிறவன் நிந்திக்கட்டும், துன்பப்படுத்துறவன் துன்பப்படுத்தட்டும், கர்த்தர் உங்களுக்கு இரட்ட தலையான ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். உங்களை நான் பார்த்துட்டு இந்த ஊழிய பயணத்துல இந்த தூசிக்கிற ஆளு, முறுமுறுக்கிற ஆளு, நிந்திக்கிற ஆளு இருந்த நிலைமையிலே இருக்கிறான். யார் அவங்க நிந்திக்கிறாங்களோ அவங்க நல்லா ஆகிக்கிட்டே இருக்கிறான். சோத்திரம். அல்லேலூயா. நீங்க இருக்கிற நிலைமையிலே இருக்கணுமா, இல்ல மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கணுமா? எதை விரும்புறீங்க? மேலும் மேலும் என்ன பண்ணிக்க இருக்கணும்? நிந்திக்கிறவங்க நிந்திக்கட்டும். அதான் ஒரு பாம்பளி சொல்லுவாங்க, வைய வைய வைரக்கல், திட்ட திட்ட திட்டுக்கள். அது மாதிரி உங்களை யாராவது திட்டினாலும், உங்களை யாராவது வச்சாலும், உங்களை யாராவது தூசித்தாலும் கர்த்தரை நம்பி நில்லுங்க. நீங்க உண்மையா பாவம் செஞ்சா அப்படின்னு கேட்டுருங்க. இல்ல நீங்க நல்ல மகளா இருந்து திட்டு வாங்கினீங்கன்னா அப்பாவை நம்புங்க, ஏசப்பா உங்களை உயர்த்துவார். உங்க மேல இருக்கிற நிந்தையை எடுத்து போடுவார், அவமானத்தை எடுத்து போடுவார். தாவீதை கர்த்தர் மீண்டும் ராஜாவாக்கினார். உங்களையும் கர்த்தர் மீண்டும் உயர்த்துவார். எங்க நீங்க அவமானப்பட்டீங்களோ அங்கேயே உங்களை உயர்த்துவார். உங்க குடும்பத்துல உயர்த்துவார், உங்க பள்ளியில உயர்த்துவார், உங்க கல்லூரியில கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்க தெருவில் தேவன் உங்களை உயர்த்துவார். எல்லா கண்கள் பார்க்கும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எல்லாருடைய கண்கள் பார்க்கும். கரங்களை தட்டி அப்பாவை நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
இந்த 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இன்னொரு காரியம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் 24:14 வசனம். கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷன் கையிலே விழாதிருப்பேனாக என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்திலே தாவீது மீண்டும் ஒரு தவறு செய்கிறார். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் எண்ணுகிறார். இது கர்த்தருடைய பார்வையில பொல்லாததா இருந்தது. இதற்கு தண்டனை கொடுக்க ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து 3 காரியத்தை சொல்லுகிறார். தாவீது ராஜாவே, நீ செய்த இந்த தண்டனை, பாவத்துக்காக தண்டனை 3 காரியம். இந்த 3ல ஏதாவது ஒன்றை தெரிந்தெடுக்கணும். 1, 7 வருஷம் பஞ்சம். 2வது 3 மாதம் உன்னுடைய எதிரி உன்னை துரத்தணும், நீ தேசத்தை விட்டே ஓடி போகணும். 3வது கொள்ளை நோய், 3 நாள் கொள்ளை நோய் வரும் தேசத்துல. இந்த 3 தண்டனையில ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள் என்று சொன்ன உடனே தாவீது உடைஞ்சிட்ட. ஐயோ, சில நேரம் நீங்க ஒரு பக்கம் மட்டும் ஆண்டவரை பார்க்கிறீங்க, இன்னொரு பக்கம் தேவன் ரொம்ப கண்டிப்பானவர். தேவன் ரொம்ப, அவர் சரினா சரி, தவறுனா தவறு. அவரை ஏமாற்றவே முடியாது. அவர்கிட்ட பரிதானம் செல்லாது. அவர் ஐஸ் வைக்க முடியாது. ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கும் போது இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது, நீதியை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். அதுபோல இங்க தாவீது ராஜா சரியா மாட்டிக்கிட்டார். இந்த நேரத்துல தண்டனையை கொடுத்துட்டார். 3 இவர் பாருங்க, இதுல கூட ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர் பாருங்க. அவன்கிட்ட சொல்றாங்க, 3ல ஒன்றை தெரிந்து கொள் அப்படின்ட்டார். உனக்கு தாவீதுக்கு உள்ள படவட நடிக்குது. கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் பாருங்க, இந்த இடத்துல தாவீது சரியா ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் மனுஷன் கையில சாகக்கூடாது, நான் மனுஷன் கையில விழக்கூடாது. என்னை அடிக்கிறது கர்த்தரா இருக்கட்டும், அவர் அடிச்சாலும் என் மேல கொஞ்சம் அன்பா இருப்பார் என்று சொல்லி கர்த்தர் கரத்தில் விழுவோமாக என்று ஆண்டவரே நீரே என்னை தண்டியும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பாருங்க, கொள்ளை நோயை தேசத்தில் அனுப்புகிறார். பல ஆயிரம் ஜனங்கள் சாகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருந்து அந்த வாதையை தடுத்து போட்டார். அன்பு தேவ பிள்ளைகளை, தாவீதின் இதயம் முழு மனதாய் கர்த்தரை நம்பின இதயம். என்னை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் தான், என்னை தண்டித்தாலும் அவர் என் மேல் கிருபையாய் இருப்பார் என்று கர்த்தரை முழு மனதாய் நம்பினார். அருகாமையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை முழு மனசா நம்புங்க. உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு அற்புதம் செய்வார். ஏற்ற வேளையில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்க குடும்பத்துக்கு ஒரு நன்மை, உங்க வீட்டுக்கு ஒரு நன்மை, உங்க எதிர்காலத்துக்கு ஒரு நன்மையை கர்த்தர் நிச்சயம் தருவார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இவை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கத்தால் உங்களை சேர்த்துக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவை பொழுது கர்த்தர் உங்களை ஒருவேளை கைவிட்டிருக்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் உங்களை ஒருவேளை நீங்க செஞ்ச தவறுக்காக தண்டிச்சிருக்கலாம். ஆனா 1000 தலைமுறை மட்டும் அவர் கிருபை கொடுப்பதில் வல்ல தேவன். கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கடைசியா ஒரு காரியம் எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் தன் ராஜ்யபாரத்தில் 1 நாளாகமம் 29:3 எல்லாரும் தப்பத வாசிக்கிறீங்க. பாஸ்டர் கரெக்ட்டா வாசிக்கிறாங்க. 1 நாளாகமம் 29:3 இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஆமென். போதுமானது. அன்பானவர்களே, கடைசியாய் தாவீதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், கர்த்தருக்கு தாராளமாய் கொடுக்க மனதுடைய தாவீது. கர்த்தருக்கு தாராளமாய் கொடுக்கிற இதயம் தாவீதுக்குள் இருந்தது. அவர் அழகாய் சொல்லுகிறார், ஆலயத்தின் மேல் எனக்கு இருக்கிற வாஞ்சையினால் நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, கர்த்தருக்கென்று நாங்கள் எடுத்து வைத்த காரியத்தை தவிர எனக்கு சொந்தமான பொன் வெள்ளி எல்லாவற்றையும்
ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அன்பானவர்களே, தாவீதின் இதயம் கொடுக்கிற இதயம். நமது சபையிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல கொடுக்கிற இதயம் இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருந்தாலும் நாம் தாவீதின் வாழ்க்கையை கற்றுக்கொண்டு வருகிறபடியால் இந்த வார்த்தையை உங்களோடு சொல்ல வாஞ்சிக்கிறேன். அநேகர் கர்த்தருக்கு கொடுக்கிற உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். இந்த சபையிலே உதாரணத்துமாய் தாங்குகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிஸ்னரி ஊழியர்களுக்கு கொடுக்கிறீர்கள், பிற ஊழியர்களுக்கு கொடுக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலய கட்டிட பணிக்கு கொடுக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதின் இதயம் அப்படித்தான் இருந்தது. அவன் தாராளமாய் கொடுத்தான், திரளாய் கொடுத்தான். எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடித்திருந்தது. 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பானவர்களே, மனப்பூர்வமாய் கொடுத்தார்களாம், உற்சாகமாய் கொடுத்தார்களாம், உத்தம இதயத்தோடு கொடுத்தார்களாம், சந்தோஷத்தோடு கொடுத்தார்களாம். இந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் எதிர்ப்பதமான காரியம். சிலர் சந்தோஷமா கொடுப்பாங்களான்னு தெரியாது, உற்சாகமா கொடுப்பாங்களான்னு தெரியாது, முழு மனதோடு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனா தாவீது ராஜாவும் ஜனங்களும் சந்தோஷமாய் கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், உத்தம இதயத்தோடு கொடுத்தார்கள். கொடுத்ததற்காக மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்காக சந்தோஷப்படணும். நீங்க கொடுக்கிறதுக்காக சந்தோஷப்படணும். நீங்க கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவனவன் கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, உற்சாகமாய் கொடுக்க கடவன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு கொடுப்பது பெரிய ஆசீர்வாதம். சந்தோஷமா கொடுங்க, மகிழ்ச்சியா கொடுங்க. எட்டு முடியுமோ, உங்களுக்கு எட்டு முடியுமோ அதை சந்தோஷமா கொடுங்க. சிலர் 1 கோடி கொடுத்து துக்கப்படுறத காட்டிலும் 1 ரூபாய் கொடுத்து சந்தோஷமா கொடுத்தாலும் பாக்கியமே. நீங்க கொடுப்பது எவ்வளவு என்பது பெருசல்ல, கொடுக்கிறவங்க இதயம் எப்படி என்பதை கர்த்தர் பார்ப்பார். சந்தோஷமா கொடுக்கிற இடத்தில், உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கொடுக்கிறதுல கனம் பண்ணணும். உன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. அன்பானவர்களே, தாவீது கர்த்தரை கனம் பண்ணி கொடுத்தார். நீங்களும் நானும் கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்ம எல்லாருக்குள்ளும் நல்ல தாராளமாய் கொடுக்கிற எண்ணம், கொடுக்கிற கிருபை, கொடுக்கிற இதயம் எல்லாருக்குள்ளும் இருப்பதாக. அல்லேலூயா. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நம்ம சந்தோஷமா எப்படி கொடுக்க முடியும் கேட்டீங்கன்னா, இந்த வசனம் ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறது. இந்த 3 காரியத்தை மாத்திரம் யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால சந்தோஷமா கொடுக்க முடியும். ஒரே வசனத்துல 14ஆம் வசனம் வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். 3 காரியம் நல்ல கவனிங்களே. 3 காரியத்துல உண்டு, எல்லாம் உம்மால் உண்டானது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் தந்தது நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சந்தோஷமா கொடுக்க முடியும். இது எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் ஆண்டவருடையது. 2வது காரியம் பாருங்க. 2வது பாருங்க, இது உமது கரத்துல நான் வாங்கியிருக்கிறேன். நான் வேலை பார்த்தாலும், நான் சம்பாதிச்சாலும் அதுக்கு பலனை தந்தது கர்த்தர், வருமானத்தை தந்தது கர்த்தர். ஆண்டவர் கரத்துல வாங்கியிருக்கிறேன் என்று நினைச்சீங்கன்னா நீங்க சந்தோஷமா கொடுக்க முடியும். அடுத்து பாருங்க, உமக்கு கொடுத்தோம், கர்த்தருடையது கொடுக்கிறோம். 3 காரியம். ஒன்று, இது கர்த்தருடையது, நான் கர்த்தர்கிட்ட வாங்கியிருக்கிறேன், கர்த்தருடைய பங்கு கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம கர்த்தருக்கு சந்தோஷமா கொடுக்க முடியும், தாராளமா கொடுக்க முடியும், உற்சாகமா கொடுக்க முடியும், பெஸ்ட கொடுக்க முடியும், ஃபர்ஸ்ட கொடுக்க முடியும், முதல் பங்கு கொடுக்க முடியும். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நான் ஊழிய ஆரம்ப நாட்களில நான் ஸ்தாபனத்துக்கு கொஞ்சம் தான் என்னால் கொடுக்கவே முடியாது. ஒரு 500 ரூபாய் கொடுக்கறது எனக்கு கஷ்டமா இருக்கும். 500 ரூபாய் எனக்கு நான் பிற ஊழியத்துக்கு கொடுப்பது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா நான் கொடுக்கிற நிலைமையில ஆண்டவர் என்ன அதிகமா கொடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார்.
அதிகமா மற்ற ஊழியர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் தயவு பாராட்டினார். ஸ்தாபனத்துக்கு, மற்ற ஊழியர்களுக்கு, இந்த ஊழியத்துக்கு பல நேரங்களில் நான் தாழ்மையா சொல்றேன், எங்க வருமானத்துல பாதி பங்கு நாங்க கர்த்தருக்கு கொடுப்போம். பாதி வருமானத்துல தேவன் கொடுக்கிறதுல பாதி, பல மாதங்கள் பாதிக்கு பாதி ஊழியத்துக்கு செலவு பண்ணுவோம். நான் அதுக்காக சந்தோஷப்படுறேன். இன்னும் நான் சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நீ தர்ற ஊழியத்துக்கு செலவு பண்ண தாரும் ஆண்டவரே என்றுதான் ஜெபம் பண்ணுவேன். என் தேவைக்கு நான் ரொம்ப பல நேரம் சொல்லியிருக்கிறேன். இதை சொல்ல நான் வருத்தப்படவே இல்லை. என் தேவைக்கு நான் அதிகம் நான் ஜெபித்ததே கிடையாது. ஆண்டவரே ஊழிய தேவைக்காக நான் ஜெபித்தது உண்டு. ஊழிய தேவைக்காக ஆண்டவரே இது இருந்தா நல்லா இருக்குமே என்று நான் முறையிட்டது உண்டு. கொடுக்கிற உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தாராளமாய் கொடுப்பாங்க. கரங்களை சேர்த்தல்லையா சொல்லலாமா? நீங்க எல்லாம் நல்லா கொடுக்கிற உள்ளத்தோடு இருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சபையில வைராக்கியமா கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு தாராளமா கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் உங்களை எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சில ஆயிரங்களை கொடுக்கிறவங்களை பல ஆயிரங்களை கொடுக்கிறவங்களா மாற்றுவார். லட்சங்களை உங்களை கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாற்றுவார். கோடிகளை உங்களை கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன அர்த்தம்? உங்ககிட்ட நிறைய இருக்கும், அதுல இருந்து நீங்க என்ன கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல வாங்கி கர்த்தருக்கு கொடுக்க ஆண்டவர் பலன் தருவார். அல்லேலூயா. நல்லா இளம் பிள்ளைகள், நீங்க நல்ல ஆண்டு உங்க கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் போது முதன்மையா கர்த்தருக்கு கொடுக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொருவரும் கொடுங்க, தனிப்பட்ட முறையில கொடுக்கணும், அதுதான் சிறந்தது. உங்களை ஆசீர்வதிக்கிறாரா, உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கா, அதுல ஒரு பங்கு முதன்மையா கொடுங்க. நான் பாஸ்டமா தனியா அவங்களுக்கு ஒரு வருமானம் இருந்த போது அவங்க தனியா கர்த்தருக்கு கொடுப்பாங்க, நான் தனியா கர்த்தருக்கு கொடுப்பேன். அது ஒரு கிருபை, அது ஒரு பிளெஸிங். எனக்கு சம்பாதிக்க ஒரு வெள்ளனை தந்தா நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய நன்மைகளை கொடுப்பார். கரங்களை அசைத்தவர் அல்லேலூயா சொல்லலாமா? அந்த சபையில ஒரு சின்ன பையன் ரொம்ப நாளா தசவமாக கொடுத்துட்டு இருக்கான். அவங்க ஸ்நாக்ஸ் வாங்குற காசுல இருந்து மாதம் தசவமாக கொடுப்பாங்க. நடப்பேன், சின்ன தொகை தான் இருந்தாலும் பாருங்க, ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற உள்ளம், கனம் பண்ணி கர்த்தருக்கு கொடுக்கிற இதயம், அதை கனமா செலுத்துங்க. அசால்ட்டா செலுத்திடாதீங்க, பெஸ்டா செலுத்துங்க. நல்ல கனமா கர்த்தருடைய ஆலயத்துல பண்டக சாலையில செலுத்துங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்க எல்லார் மேலும் தேவன் தமது ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்கள் வாழ்விலே குறைவுகள் நிறைவாகும், தேவைகள் சந்திக்கப்படும், நன்மைகளும் கிருபைகளும் உங்களை தொடரும். 7 காரியம் சொன்ன. தாழ்மையுள்ள இதயம் இருக்கட்டும், நன்றி மறவாத இதயம் இருக்கட்டும், பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற இதயம் இருக்கட்டும், தேவனை விட்டு விலகாத இதயம் இருக்கட்டும், நிந்தையை சகிக்கிற இதயம் இருக்கட்டும், கர்த்தரை முழுவனதாய் நம்புகிற இதயம் இருக்கட்டும், கர்த்தருக்கு தாராளமாய் கொடுக்கிற இதயம் இருக்கட்டும். ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு தகப்பன் இருந்தார். அவர் மிகவும் நல்லவர், அவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார், மிகவும் நல்ல மனிதர். நல்ல மனிதர் என்றால் இவரை போல இருக்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுடையவர். அவருக்கு 3 பையன்கள் இருந்தார்கள். அந்த 3 பையன்களை ஒரு நாள் அழைத்து அப்பா அவர்களுக்கு வேண்டிய சொத்தை எல்லாம் பிரித்து கொடுத்தார். எல்லா சொத்தையும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு தன் கையில ஒரு விலையேறப்பெற்ற ஒரு மோதிரம் வைத்திருந்தார். அது ஒரு குடும்ப மோதிரம், பரம்பரையாய் வருகிற ஒரு மோதிரம். இவர் கொடுத்த சொத்துக்களை காட்டிலும் அதிக விலையுள்ள மோதிரம். இவர்களுக்கு எவ்வளவு சொத்து பிரித்து கொடுத்தாரோ அதை காட்டிலும் அதிக விலையுள்ள ஒரு மோதிரம். இதை அவர்களிடத்தில் காண்பித்து, இதை உங்களில் யாருக்காவது ஒரு நபருக்கு தான் நான் கொடுக்க முடியும், இப்படி யாருக்காவது நான் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கான தகுதி நீங்களே சொல்லுங்கள். ஏன் நான் இந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தகுதியை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 1 மாதத்துக்கு பின்பு வந்து என்னை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். 3 பையன்களும் போயிட்டு 1 மாசத்துக்கு பின்பு வந்தார்கள். வந்து மூத்த பையன் சொன்னார், அப்பா இந்த வீட்டுல நான் தான் மூத்த பையன், அதனால இந்த பரம்பரை மோதிரம் எனக்கு தான் வரணும், அதனால எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரிப்பா. அடுத்து இளைய 2வது பையன் சொன்னார், அப்பா நான் ரொம்ப நல்லவன், நான் எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல நன்மை செய்யறேன், என்கிட்ட யாராவது உதவி கேட்டா நான் செய்யறேன், நான் ரொம்ப நல்லவன்பா, அதனால எனக்கு நீங்க இந்த மோதிரத்தை கொடுங்க அப்படின்னு 2வது பையன் கேட்டார். 3வது பையன் வந்தோடியோ 3வது பையனை பார்த்து அப்பா கேட்டாரு, உனக்கு நான் எதுக்குப்பா தரணும் இந்த மோதிரம் கேட்ட போது இந்த 3வது பையன் சொன்னார், அப்பா எனக்கு இந்த மோதிரம் வேண்டாம், ஏன்னா உங்க கையில இருக்கிற வரைக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு, ஏன்னா அந்த மோதிரத்தை போடக்கூடிய தகுதியான ஆள் நீங்க தான், ஏன்னா உங்களை மாதிரி
ஊர்ல நல்லவங்க யாருமே இல்ல, உங்களை மாதிரி நன்மை செய்யத்தக்க ஆள் இந்த ஊர்ல யாருமே இல்லப்பா. அதனால இந்த ஒரு மாசம் நான் என்ன நினைச்சேன்னா, நானும் உங்களை மாதிரியே மாறணும்னு நினைச்சிருக்கிறேன், உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். நான் என்னைக்கு உங்களை மாதிரி மாறுறேனோ அப்ப நீங்க விருப்பப்பட்டா எனக்கு இந்த மோதிரத்தை தாங்கப்பா அப்படின்ற இளைய மகன் சொன்னானா. அப்பா பார்த்து சொன்னாங்களாம், நீ என்னதான் மூத்த மகனா இருந்தாலும், நீ என்னதான் நன்மை செஞ்சாலும், என்னை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இவனுக்கு தான் இந்த மோதிரம் தகுதியானது என்று சொல்லி அந்த மகனுக்கு கொடுத்தாராம். அன்பானவர்களே, இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தமா நினைச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவான நன்மைகளை கொடுக்கிறா, நீங்க அவரை போல வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 21 நாட்கள் மறுரூப ஜெபத்துல பிரதான நோக்கம் நம்ம இயேசுவை போல மாறிடணும். தாவீது உள்ளத்திலிருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொண்டாலும் நம்ம நோக்கமெல்லாம் இயேசுவை போல் மாறணும், அவருக்கு பிரியமா மாறணும், அவர் சித்தம் போல வாழ அர்ப்பணித்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், நன்மைகளால் நிரப்புவார், பூரணமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். இப்போது இருக்கிறவன் பார்க்கிறோம் 1000 மடங்கு வர்த்திக்கப்படுவீர்கள். எல்லாரும் கண்களை படி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் அம்மாவை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே இதை உங்க போல மாற்றிடுங்க, எங்க இருதயம் உமக்கேற்ற இருதயமா மாறட்டும், எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை படி அப்பாவை நோக்கி கேட்கலாம், ஆண்டவரே எங்களை உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயமாய் மாற்றி விடும் ஐயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஒரே ஒரு சின்ன ஜெபம், ஒரு நிமிட ஜெபம். உங்க வாழ்வில கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறார். உங்க வாழ்வில தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். உங்க வாழ்வில தேவன் ஒரு பெரிதான நன்மைகளை கட்டளையிட போகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கேட்கலாம், இயேசுவே என்னை உம்மை போல மாற்றி விடும் ஐயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்குள்ள உண்மையிலே ஒரு மறுரூபம் வேண்டும், எனக்குள்ள உண்மையிலே ஒரு மாற்றம் வேண்டும், எனக்குள்ள உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் தடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ள மாறணும் ஐயா உம்மை போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ள மாறணும் ஐயா உம்மை போலவே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஹalleluya. ஒரே ஒரு நிமிடம் எல்லாம் ஏக மனதா ஜெபிப்போம். இங்க இருக்கிற அநேகருக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார், இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க மட்டும் அல்ல, தேவ கிருபைகளால் நிரப்பப்படுவீர்கள். நல்ல துதிக்க ஒரே நிமிடம். இதோ தேவன் உங்க எல்லாருக்குள்ளேயும், உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பங்களுக்குள்ள, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள, நமது சபைக்குள்ள ஒரு மறுரூபத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக. இதோ உங்களுக்கு ஒரு புதிதான அற்புதம், ஒரு புதிதான மேன்மை, ஒரு புதிதான ஆசீர்வாதம், ஒரு புதிதான மறுரூபத்தை இயேசுவின் சாயலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஓ ராகபா ஷகரபா. எல்லாருக்குள்ளேயும் தேவன் அப்படிப்பட்ட கிருபை தருகிறபடியா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அன்பு கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கடந்த ஆண்டுகளுக்கு மத்தியில் அசைவான விடைபெறும். எல்லாரையும் ஆசீர்வதியும், எங்களை மறுரூபப்படுத்தும், உமது இதயத்துக்கு ஏற்ற இதயமாய் மாற்றிவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.